பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 25/11/2025 தமிழ் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி இரவு 10:59 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் இரவு 11:43 வரை, பின்பு திருவோணம். இன்றைய ராசி பலன்கள். பேரன்பு மிக்க மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான நாளாக அமையக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் மனித நேயம் மிக்கவர்களின் நட்புகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய உன்னதமான நாளாக அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். முருகன் வழிபாடு உங்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். சுயமரியாதை மிக்க ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆதாயம் மிக்க அனுகூலமான நாளாக இருக்கக்கூடும். தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். சுபகாரிய பேச்சுக்களில் இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் பெற்றோர்களின் அன்பும் ஆசிகளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். தெய்வீக வழிபாடுகளால் சிறப்புகளை காண்பீர்கள். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும். பண்பும் பரிவும் மிக்க மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பயணங்களால் அனுகூலங்களை அடைவீர்கள். சொத்து சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். மொத்தத்தில் புத்துணர்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவை கொடுக்கக்கூடும். தொழிலில் போதுமான வருமானங்கள் மன நிம்மதியை தரக்கூடும். இன்றைய தினம் மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்வை தரக்கூடும். அன்பினால் மற்றொரு மனதை ஆளக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் யாவற்றிலும் வெற்றிகளை காண்பீர்கள். தொழில் துறையில் முக்கிய முடிவுகளை எடுத்து லாபங்களை காண்பீர்கள். வெளிநாட்டு தொழில் புரிபவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடும். கூட்டாளிகளால் ஆதாயங்கள் அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். விஷ்ணு பகவான் வழிபாடு வினைகள் யாவையும் போக்கித் தரக்கூடியதாக அமையக்கூடும். உயர் குணங்கள் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையக்கூடும். எதிர்பார்த்த செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் மேலோங்கி இருக்கக்கூடும். சொத்து விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் நிலவக்கூடும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் யாவும் விலகி நன்மை நடைபெறக்கூடிய நாளாக அமையும். எதிர்பாராத வெற்றிகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் பெண்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பங்கள் யாவற்றையும் போக்கித் தரக்கூடும். உழைப்பினால் சிரத்தை தொடும் கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நீண்ட நாளைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் உதவிகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள்.
புதிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். தொழிலில் கொடுத்த கடன்கள் யாவும் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். இன்றைய தினம் பைரவர் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடும். இனிமையான குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்புடைய நாளாக இன்றைய தினம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். தொழில்துறையினருக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். இன்றைய தினம் பெற்றோரின் அரவணைப்பு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்குகள் நிலவக்கூடும். இன்றைய தினம் உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடும். விசாலமான அறிவு கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும். பூர்வீகத்தில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பதவி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படும். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் விரும்பிய வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு நன்மைகள் பலவற்றையும் பெற்றுத்தரக்கூடும். பேரன்பும் பெருமதிப்பும் மிக்க தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். தெளிவான முடிவுகளால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். மன நிறைவான வருமானங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவி வரும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். பெண்கள் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளால் மன மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி இருக்கக்கூடும். இன்றைய தினம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றங்களை கொடுக்கக்கூடும். கௌரவம் மிக்க மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்களுக்கு மன நிறைவான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். தொழில்துறையில் முக்கிய முடிவுகளை எடுத்து முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் சுபகாரிய பேச்சு மன நிம்மதியை கொடுக்கக்கூடும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் அளவுக்கு அதிகமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நலம் தரும். மாணவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவைப்படும். இன்றைய தினம் உங்களுக்கு சுற்றி இருப்பவர்களால் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் இஷ்ட தெய்வ வழிபாடு இன்னல்கள் யாவற்றையும் போக்கிக் கொடுக்கக்கூடும். மலரினும் மெல்லிய குணம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரித்து காணப்படும். விட்டு கொடுக்கும் மனநிலையால் மற்றவர்களின் மனங்களை கவர்வீர்கள். குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகரித்து காணப்படும். நண்பர்களால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் தொழிலில் நல்ல லாபகரமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க நாளாகவும் இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய தினம் சூரியனார் வழிபாடு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடும்.
நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.